என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படுகிறதே, நான் என்ன செய்வேன் என்று எல்லா மனுஷர்களும் இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளும் கூட அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணாகிய கர்த்தராகிய தேவனை விட்டுவிட்டு வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் வசனங்களிலே தேடுகிறவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால் இந்த குறைவு நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் சரி செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உலக மனுஷர்களும் விசுவாசிகளும் சொல்லுகிற ஒரே காரியம், என்னுடைய வாழ்க்கை குறைவுகள் எல்லாம் நீங்கி நிறைவான செழிப்பான ஒரு வாழ்க்கையை நான் காண வேண்டும். வேதத்தில் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதன் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சங்கீதம் 34 அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஆறுதலான ஒரு ஆலோசனையை இந்த வசனத்திலே சொல்லுகிறார். ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். காட்டில் வாழ்கிற சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியாயிருக்கும், பட்டினியாயிருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோமா? ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணாகிய தேவனை விட்டுவிட்டு வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பரிசுத்த வேதாகமத்திலே வசனங்களிலே நீங்களும் நானும் தேடிக்கொண்டே இருப்போம் என்றால் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் நீங்காது. பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர், பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிற கர்த்தர் அவர்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு கர்த்தராகிய தேவன் அவர்களை தாம் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். அந்த 40 வருஷ வனாந்திர யாத்திரையில அவர்களுக்கு நடந்த அதிசயத்தை நன்றாகவே நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? நெகேமியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. பிரியமானவர்களே, 40 வருஷம் இல்லை, எத்தனை கோடி வருஷங்கள் ஆனாலும் கர்த்தராகிய தேவனால் உங்களையும் என்னையும் ஒரு குறைவுமில்லாமல் நம்மை
போஷித்து பராமரித்து ஆதரிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு போகிறதற்கு 40 வருஷங்கள் ஆனது. நம்முடைய வாழ்க்கையில இன்று வரையிலும் கர்த்தராகிய தேவன் ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நன்மையினால் முடிசூட்டுகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோமா? அவர்களுடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் எப்போதும் அவர்களோடு கூடவே இருந்ததினால், அவர்களோடு கூடவே நடந்ததினால் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் அவர்கள் வனாந்தர யாத்திரையிலே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நடந்து சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, இன்னும் ஒரு காரியத்தை பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் கேட்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 35ஆம் வசனம். பின்னும் அவர், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாயிருந்ததா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த சீஷர்கள், ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்றார்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களோடு கூட இருந்தபடியினால் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களிடத்திலே பணப்பை இல்லை, அவர்களிடத்திலே சாமான் பையும் இல்லை, அவர்களிடத்திலே எந்த பாதரட்சைகளும் இல்லை. ஆனாலும் ஒன்றும் குறைவாயிராதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களை வழிநடத்தினார் அல்லவா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களும் பணப்பையை கொண்டு போகவில்லை, சாமான் பையை கொண்டு போகவில்லை, எந்த வேலையும் செய்யவில்லை, உழைக்கவில்லை, விதை விதைக்கவில்லை, அறுக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் தாராளமாய் சாப்பிட்டு திருப்தியாய் 40 வருஷமாய் நடந்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கிற பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, சொந்த தெய்வமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவர் உங்களோடு கூட இருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை, ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த இயேசு கிறிஸ்துவை இப்போது உங்கள் சொந்த இரட்சகராக, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை சொல்லி அன்போடு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படி
உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை, உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிற ஐஸ்வர்ய சம்பன்னனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இத்தனை நாட்களாக அறியாமல் இருந்திருப்பீர்கள் என்றால், இப்போது அவரை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கச் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்தால் நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக மாறலாமா? மெய்யான தேவகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.